சென்னை கத்தீட்ரல் சாலை கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தினர் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொங்கல் வாழ்த்துகள் மற்றும் நன்றிகளை தெரிவிக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விவசாயிகள் தங்களது உழவர் திருநாள் வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தற்போது தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் உள்ள அந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் அனைத்து விவசாயிகளின் சார்பில் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் விழாவானது நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சருக்கு அந்த விவசாயிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் விவசாயிகளின் நலன்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் ஆனது கடந்த 5 ஆண்டுகளாக போடப்பட்டுள்ளது. இதே போன்ற விவசாயிகளுக்கு அவசிய நெல்லுக்கு அதிகபட்ச விலையானது உண்மையும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கரும்பானது பொங்கலை முன்னிட்டு கரும்பானது விவசாயிகள் என்று நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தொகையானது நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இவ்வாறு விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு செய்து வரும் நிலையில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளின் சங்கங்களின் சார்பில் விவசாயிகளுக்கு முதலமைச்சர் தற்போது நன்றி தெரிவித்து வருகின்றனர். அந்த நிகழ்ச்சியானது சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள விவசாயிகள் முதலமைச்சருக்கு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். மேலும் விவசாயிகள் சார்பில் விவசாயிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்திய இந்த பல்வேறு திட்டங்கள் தொடர்பாகவும் முதலமைச்சரிடம் அவர்கள் விளக்கி வருகின்றனர். இவ்வாறு தொடர்ந்து விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு தற்போது அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் விவசாயிகள் பொங்கல் வாழ்த்துக்கள் மற்றும் அந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதற்காக நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். ரொம்ப அதிகமா படுத்தி கொடுத்திருக்கார். அதிகமா பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக நிறைய எக்ஸ்போலாம் ஐயா நடத்திருக்காரு. நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். அதனால எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. எங்களுக்கு வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கு. விவசாயிகள் அதை தாண்டி பெண் விவசாயிகள் இன்னைக்கு ரொம்ப மேலோங்கி நிற்கிறாங்க. விவசாயத்துல பெண்கள் இறங்கிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்ததுக்கு செங்கல்பட்டுல இப்ப நிறைய பேர் பெண் விவசாயிகள் வந்துட்டாங்க. அதுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய விவசாய சங்க சார்பாகவும் பெண் விவசாய சங்க சார்பாகவும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் மற்ற அனைவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மிக்க நன்றி. உங்க நலத்திட்டங்கள் மேல மேல வளரணும். எங்களுடைய ஒத்துழைப்பு என்னைக்குமே உங்கள்கிட்ட இருக்கும். நாங்க உங்களுடைய நலத்திட்டங்களை ரொம்ப ரொம்ப மதிக்கிறோம். ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம் ஐயா. விவசாயி குமுதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தற்போது இங்கு வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களையே தைத்திருநாள் தைப்பொங்கலுக்கான பரிசாக கொடுத்து வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வருகை தர இருக்கிறார்கள். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த இருக்கைகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வருகை தந்து தாங்கள் விளைவித்த பொருட்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கரங்களில் வழங்க இருக்கிறார்கள். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து மற்றும் நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக அனைத்து விவசாய சங்க சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் விவசாயிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அனைத்து விவசாய சங்கத்தினர் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சருக்கு மஞ்சள், கரும்பு உள்ளிட்டவற்றை பரிசாக வழங்கி விவசாயிகள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அனைத்து விவசாய சங்கத்தினர் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.